ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் பேசிக்ஸ் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து அதனோட 100 டைம்ஸ்க்கு நம்ம இது பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சம் இருக்குது. 1/4 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ். 1/4 இன்ட்டு 100 அப்படின்னா 100 வந்து 25ல் வந்து 25 4 டைம்ஸ் வந்து 100, 25 4s 100. ஸோ நம்ம அதை க்ராஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 25% வரும். இந்த பர்சன்டேஜை நான் எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம், இல்லை பக்கத்தில் இருக்க அந்த அதை டினோட் பண்ணது இல்லையா அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை வந்து 100ஆல் நான் டிவைட் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 25% அப்படிங்கிறதோட ஃப்ராக்ஷன் வந்து 25/100. அதோட டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 2 zeros இருக்குது. ஸோ 2 digits முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னோம்னா அதனோட டெசிமல் ஃபார்ம் கிடச்சிரும் 0.25. நெக்ஸ்ட் சம் 20% ஆஃப் 40 அப்படிங்கிற நம்பரோட 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20% இருக்குது. அதனோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், 20/100 இன்ட்டு 40. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. இதில் இன்னொன்று ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 × 4 போட்டால் நம்மளுக்கு 8 கிடச்சிரும். 100 இருக்குது, அதனால் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி 20/100 இன்ட்டு 40 = 8ன்னு போடாமல் 2 × 4 போட்டோம் அப்படின்னோம்னா அதே 8ங்கிறது ஆன்சர் கிடச்சிரும். இதை வேறு மாதிரி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா 40%ங்கிறது வந்து 40 அப்படிங்கிறது எப்போயுமே 100%. 14ல் எந்த ஒரு அமௌண்ட் ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கிறது வந்து ஹோல் அல்லது டோட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் அப்படின்னாலே அது 100%. அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா 40 அப்படிங்கிறது ஒரு டோட்டல், மொத்தம் இருக்கிறதே 40 தான். அதில் 20% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100% 40. அப்போனா 10% எவ்வளோ இருக்கும், 4. அப்போனா 20% என்ன வரும், 8. இதில் நான் எழுதியிருக்கேன், பட் இதை நீங்கள் மைண்டுக்குள்ளே போடுறப்ப ரொம்ப வேகமாக போட முடியும். அதே மாதிரி 2 digit நம்பர்ஸ் வர்றப்ப நம்ம ஃபஸ்ட் டிஜிட் 2ல் ஃபஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் டிஜிட்ஸ் வந்து 3 digits 4 digits வர்றப்ப இந்த மாதிரி 100% எடுத்து பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப வேகமாக பண்ண முடியும் ப்ராப்ளம்ஸ். தேர்ட் சம் 20% ஆஃப் 250 ப்ளஸ் 30% ஆஃப் 600. இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 100% 250, 10% 25, 20% என்ன இருக்கும், 25 × 2 50. 600ங்கிறது 100%, அதில் 10% 60. அப்படின்னா 30% என்ன இருக்கும், 60 × 3 180, 50 + 180 230. நெக்ஸ்ட் சம் 5 is what percentage of 30. 5 அப்படிங்கிறது 30ல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 30ல் 5 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 5/30 × 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னோம்னா 100/6ன்னு வருது. அதனோட ஆன்சர் 16 2/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸ் கூட எழுதாமல் 5/30 எழுதாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 × 6, 5 6 30. ஸோ அப்போனா 100/6ன்னு போட்டு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 30ல் வந்து 5 வந்து 1/6 அமௌண்ட். அப்போனா 1/6 × 100 ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா 16 2/3%ன்னு வரும். Next problem 1/6% of 540. 1/6% அப்படின்னா 1/6 / 100 × 540. ஸோ 1/6 × 100 அப்போனா 1/600ன்னு அர்த்தம், இன்ட்டு 540 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 0.9 கிடைக்கும்.